நெல்லை மாநகராட்சியில் 24 மணி நேரத்திற்குள் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என நெல்லை மாநகராட்சி ஆணையர் அதிரடி அறிவிப்பை ஒன்று வெளியிட்டிருக்கிறார். முழு விவரங்களை செய்தியாளர் ராமசுந்தரத்திடம் கேட்கலாம். ராமசுந்தரம், வணக்கம். இந்த அறிவிப்பு குறித்த முழு விவரங்கள் என்ன ராமசுந்தரம்? அதாவது நெல்லை மாநகராட்சி பகுதிகளில் பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கும் இடையூறாக பல்வேறு பகுதிகளில் ஆக்கிரமிப்பு இருப்பதாக பொதுமக்கள் தரப்பிலும் சமூக தரப்பிலும் தொடர்ந்து மாநகராட்சி ஆணையாளருக்கு புகார் சென்று கொண்டிருந்தது. இந்த நிலையில மாநகராட்சி ஆணையாளர் தாக்கரே சுபம் ஞானதேவ் இன்று காலை ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்கிறார். அதாவது ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறவர்கள் 24 மணி நேரத்திற்குள்ள அந்த ஆக்கிரமிப்பை தானாக முன் அகற்றிட வேண்டும் என்ற இந்த அறிவிப்புல குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது பொதுமக்களுக்கும் போக்குவரத்திற்கும் இடையூறாக எந்தெந்த பகுதிகளில் ஆக்கிரமிப்பு இருக்கிறதோ அந்த ஆக்கிரமிப்பு செய்தவர்கள் தானாகவே முன் அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றிட 24 மணி நேரத்துக்குள்ள அகற்றிட வேண்டும். இல்லாவிட்டால் ஆக்கிரமிப்புகள் வைத்ததற்கான அபராதம் மற்றும் அந்த ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்கான அபராதம் என சேர்த்து அவர்களுக்கு விதிக்கப்படும். மேலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல மாநகர பகுதிகளில் புதிதாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த கட்டிடங்களுடைய கழிவுகள், அதே போல இடிக்கப்பட்ட கட்டிடங்கள் கழிவுகளை கால்வாய்களில் போட்டது தெரிய வந்தாலும் அவர்கள் மீதும் தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அந்த அறிவிப்பில் குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து இன்று காலை 10 மணி முதல் நாளை காலை 10 மணிக்குள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றாவிட்டால் ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்காக மாநகராட்சியை களமிறங்கி மேற்கொள்ளும் எனவும் அந்த அறிவிப்பாணையில் குறிப்பிட்டிருக்கிறார். முழு விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.